ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.11ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதுவோம். அதே மாதிரியே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு எழுதுவோமா? இது மாதிரி இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற பேட்டர்ன் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கான்செப்ட் அப்படிம்போம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன், 9x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இருக்கிற கான்ஸ்டன்ட்டை ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். 9x square minus 12x is equal to negative 4. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ இங்கே 1க்கு பதிலாக 9 இருக்கு. ஸோ டிவைடட் பை 9 ஃபார் போத் சைடு. அப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 டிவைடட் பை 9x is equal to minus 4 over 9. நமக்கு 12 and 9 காமன் என்ன இருக்கு? 3 காமன். இங்கே 4 டைம்ஸ், டினாமினேட்டரில் 3 டைம்ஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை 3x ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 9. இது நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்? ஏ ஸ்கொயர், இங்கே நமக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த பொசிஷனோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸு. தென் மைனஸ் 2ab வேல்யூ என்னது? மைனஸ் 4 பை 3x. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். நமக்கு ஏவோட பொசிஷன் எக்ஸா, அப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னது? 2 தென் பியா. அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு 4 பை 3. நமக்கு இந்த 2 ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறப்ப டிவிஷனா. அப்போ b is equal to 4 by 3 times of 1 by 2. then இது கேன்சல் ஆயிரும். அப்போ b ஓட வேல்யூ 2 by 3 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 by 3x is equal to மைனஸ் 4 by 9 அப்படிங்கிறத இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் தென் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டைம் ஆஃப் 2 by 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பி ஸ்கொயர் மிஸ் ஆகுதா? அப்போ ஆட் 2 by 3 ஸ்கொயர் ஃபார் போத் சைடு. நமக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ரெண்டு பக்கமும் பண்ணாதான் நமக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது? மைனஸ் 4 by 9. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அதே தான் ரைட் சைடுமா. அப்போ ப்ளஸ் 2 by 3 தென் ஸ்கொயர். இப்போ இது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாமா? ஸோ ஏவோட பொசிஷனில் எக்ஸு தென் பியோட பொசிஷனில் 2 by 3. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 by 3 தென் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் நமக்கு மைனஸ் 4 by 9 தென் 2 by 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4 தென் 3 ஸ்கொயர் 9. இப்போ ரெண்டுமே சேம் ஆப்போசிட் சைன் அப்படிங்கிறப்ப இது கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 0வா? அப்போ எக்ஸ் மைனஸ் 2 by 3 தென் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ தான். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 by 3 ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா இது இங்கே மூவ் ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவ் 2 by 3ன்னு கிடைக்குமா? இங்கே நமக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட்ஸ் வரும். அப்போ ரெண்டுமே சேம் ரூட்ஸ். இப்போ ப்ளஸ் 2 by 3 ப்ளஸ் 2 by 3 அப்படிங்கிறது இதனோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின், 5x plus 7 divided by x minus 1 is equal to 3x plus 2. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது மாதிரி டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபார் போத் சைடா.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னால ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறப்ப லெஃப்ட் சைடு இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5x + 7 மட்டும்தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் 3x + 2ஓட இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்கு? 3x² - 3x, தென் இங்கே மூவ் பண்ணுறப்ப +2x, தென் -2. இங்கே 5x + 7. இப்போ லைக் டைம்ஸை கம்பைன் பண்ணிடலாம். அதே மாதிரி நமக்கு எப்பயுமே லார்ஜர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ் வேணும். அப்போ இதை வந்து நான் இங்கே மூவ் பண்ணிக்கிட்டா, இப்போ 3x², இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு -x, தென் -2, தென் இதை அப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறப்ப -5x - 7 = 0. இப்போ நம்ம லைக் டைம்ஸை கம்பைன் பண்ணிடலாமா? அப்போ இங்கே 3x² - 6x, then -9 = 0. நமக்கு ஏதாச்சும் காமனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எல்லா டேர்ம்ஸ்லையுமே நமக்கு 3 காமனாக இருக்குது. அப்போ டிவைடட் பை 3. இப்போ டிவைட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட்டு x² - 2x, தென் -3 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எப்பயும் போல் கான்ஸ்டண்ட்டை ரைட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? x² - 2x, இந்த 3 அங்கே போகிறப்ப +3. இந்த நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கான்செப்ட்? a² - 2ab, தென் +b². இப்போ ஃபஸ்ட்டு a² பொசிஷன் x² அப்படிங்கிறப்ப a = x, தென் -2ab = -2x. நமக்கு ஏவோட பொசிஷன் எக்ஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா மைனஸ் கேன்சல், 2 கேன்சல், எக்ஸும் கேன்சல். அப்போ b = ஜஸ்ட் 1 மட்டும் வருமா? இப்போ நமக்கு b² ஆட் பண்ணிக்கலாம். இப்போ b 1 அப்படின்னா இப்போ 1 வந்து 1² வந்து ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுமா? இப்போ x² - 2x + 1² = 3 + 1². நமக்கு 1² அப்படின்னாலும் நமக்கு 1 தான் வரும். அப்போ இதை கம்பேர் பண்ணுற அப்படிங்கிறப்ப a - b ஹோல்² கான்செப்டா? ஸோ x - 1² = 3 + 1 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4. அப்போ 4. இப்போ நமக்கு ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபார் போத் சைடா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப x - 1 = √4. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். தென் √4 அப்படிங்கிறப்ப 2. இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மைனஸாக இருக்குது அப்படின்னா என்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ x - 1 = +2 அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கலாம். தென் இது இங்கே மூவ் ஆகிறப்ப ஆப்போசிட். இப்போ x = 2 + 1 3. இப்போ ப்ளஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் மைனஸ். x - 1 = -2 அப்படின்னா இப்போ இது இங்கே மூவ் ஆகிறப்ப +1. அப்போ x = -2 + 1 அப்படிங்கிறப்ப -1. அப்போ இதனோட சொல்யூஷன் என்னது? x = 3 and -1 அப்படிங்கிறது ஆன்சர். தேங்க்யூ.